என்ன மன்னிச்சிருங்க. டாடி என்னால உன் சந்தோஷமான வாழ்க்கை போயிருச்சு. நீ இழந்த சந்தோஷம் நம்ம விவாகரத்தினாலதான் திரும்ப வரும்னா அதுக்கு நான் தயாராயிட்டேன். விவாகரத்து பத்திரத்துல நான் கையெழுத்து போட்டேன். வாங்கிக்க. குழந்தைங்களை கூட்டிட்டு போ. ஏய், என்னடி இதெல்லாம்? விவாகரத்துமா? நானா கேட்டேன். என் அப்பாவை கொன்ன கொலைக்காரன் கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அம்மா, என் அப்பாவை கொன்னு உன் கழுத்துல இருக்கிற தாலியை பறிச்சு நீ பூ இல்லாம பொட்டு இல்லாம இருக்கியே, அதுக்கு காரணமே அவர்தாமா. இனிமே அவர் கட்ட தாலி என் கழுத்துல இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் தான் உனக்கு புருஷனா வரணும், அவர் கட்ட தாலிதான் உன் கழுத்துல இருக்கணும். நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட தாலியை கைட்டு எரியறேன்னு சொல்றியடி. வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பான்னு சொல்றியே. உங்க அப்பா எப்படிப்பட்டவரு உனக்கு தெரியுமாடி? இருந்தாலும் வல்லரசு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பேச போறது ஜெகநாதன், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். திஸ் வில் பி டன். வசீம் கான் ஃபாரின் போறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே. இதுல உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு $1,00,000 இருக்கு. தேங்க்யூ. அப்ப நாங்க புறப்படுறோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். என்னங்க இது? என்னங்க இது அநியாயமா இருக்கு? எந்த நம்பிக்கையில வாசம்கான வெளியே கொண்டு வரதா சொன்னீங்க? நம்ம மாப்பிள்ள ஒண்ணும் உங்களை மாதிரி அயோக்கியங்களுக்கு துணை போறவர் கிடையாது. பேசாம அவங்க படத்தை திருப்பி கொடுத்துங்க. நாளைக்கு வெடியறதுக்குள்ள வாசிம் கான் வெளியே வரணும். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, வல்லரசே வந்தாலும் சரி, மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம சுட்டு தள்ளிடுவேன். உங்க அப்பா செத்த அன்னைக்கு நிச்சயமா உன் புருஷன் தான் அவரை கொண்டு இருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மக தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, பணம் தான் முக்கியம்னு நினைச்சவரடி உன் அப்பா. ஆனா உன் புருஷன் தன்னோட அவமானத்தை பத்தி கூட கவலைப்படாம உன்னோட சந்தோஷத்துக்காக நீ கேட்ட விவாகரத்து பத்திரத்தை வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போறாரு. உன் புருஷன் பண்ண கொலைக்கு அரசாங்கம் மரண தண்டனையே கொடுத்திருந்தாலும் அது ஒரு நிமிஷம் துடிப்பு தாண்டே. ஆனா நீ வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நினைச்சு துடிக்கிற அளவுக்கு பெரிய தண்டனையே கொடுத்துட்டியம்மா. தப்பம்மா, தப்பு. தம்பி, என் பையனை பத்தி உங்களுக்கு நன்னாவே தெரியும். அவன் தீவிரவாதி இல்ல. போலீஸ்காரங்க உண்மையை சொல்லுன்னு அடிச்சு சித்திரவதை பண்றாங்க.
நாங்களும் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம், வாயே திறக்க மாட்டேங்கிறான். அவ நிலைமை நீங்களே போய் பாருங்க சார். ஏம்பா வல்லரசு, சேஷாத்திரி நல்லவன்னு நீ சொன்னதுனால தானே என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்ச. அவன் ஒன்னியை ஏமாத்திட்டு என் தங்கச்சி வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? சேஷாத்ரி, எதுவும் சொல்லல. 10-20 பேர் சுத்தி சுத்தி அடிச்சாங்க. வாயை திறந்து உங்களை பத்தி எதுவும் சொல்லல. உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். சேஷாத்ரி, எனக்கும் ஆர்கே சாமிக்கு நடக்கிற போராட்டத்துல உயிரை பலியாக்கிடாத. உன் குடும்பத்துக்கு நீ வேணும். உங்களை மாதிரி நேர்மையான அதிகாரிகளை நம்பித்தான் இந்த நாட்டுல தர்மமே வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த நாட்டுக்கு நீங்க வேணும். வேணாம்பா, நான் எல்லா உண்மைகளையும் சொல்லி உன்னை வெளியே கொண்டு வந்துறேன். போலீஸ் வந்து கேட்டா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி. நீங்க கலங்கிறத என்னால பார்க்க முடியலையே. உங்களை கைது செய்யறது என்னால பார்க்க முடியாது. என் உயிரை வச்சுதான் உங்களை அவங்க தோக்கடிக்க நினைச்சாங்கன்னா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நீங்க ஜெயிக்கணும். அந்த இன்ஜினியரை வச்சே வல்லரச தூக்கிட்டு வாசிம் கான வெளியே கொண்டு வந்துடலாம் நினைச்சேன். அவ செத்துட்டான். இனி வல்லரசு சும்மா இருக்க மாட்டான். அவ என்னை தேடி வர்றதுக்கு முன்னாடி நான் வாசிம் கானோட இந்த நாட்டை விட்டே போயிடணும். அது எப்படி சார் முடியும்? முடியும். இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் தூக்கி வைக்கிறேன். வாசிம் கான் அவங்களை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்க வைக்கிறேன். வாசிம் கான சிபிஐ கிட்ட ஒப்படைக்கூடாது. இன்னும் 1 மணி நேரத்துல நானே ஸ்பெஷல் செல்லுக்கு வருவேன். அவனை என்கிட்ட ஒப்படைக்கணும். நானும் வாசிம் கானும் பத்திரமா அந்த நாட்டை விட்டு வெளியே போகணும். என்னை ஏமாத்தி ஏதாவது புத்திசாலித்தனமா உங்க கவர்மெண்ட் செய்ய நினைச்சா இன்னும் கொஞ்ச நேரத்துல சிட்டி புறா வெடிச்சு சதறும்.
வாசிம் கானை விட பொதுமக்களோட உயிர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சார், வாசிம் கானை ரிலீஸ் பண்றது தவிர வேற வழி இல்லை. ஓகே, லெட்ஸ் கோ. நான் சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் உள்ள வரக்கூடாது. வெளியே இருந்து யார் வந்தாலும் உள்ள அனுமதிக்க கூடாது. எஸ் சார். வா வல்லரசு, வா. ஜெயிக்க போறது நான் தான் சொன்னேன்ல. இப்ப நீயே கொண்டு போய் ஒப்படைக்க போற. நான் சந்தோஷமா வெளியே போக போறேன். That is வாசிம் கான். நான் இந்த நாட்டை விட்டு போனதும் இந்த நாடும் வல்லரசாக போறதில்லை. இந்த நாட்டில் இந்த வல்லரசும் இருக்க போறதில்லை. நான் ஜெயிச்சுட்டேன், நீ தோத்துட்டே. இப்பதான்டா நீ தோத்து போயிட்ட. உன்னை இது நாள் வரைக்கும் எதுக்காக உயிரோடு விட்டு வச்சேன் தெரியுமா? ஆர்கே சாமிக்கும் உனக்கு இருக்கிற தொடர்பை நிரூபிக்கிறதுக்கு தான்டா. இன்னைக்கு அரசாங்கத்தை மிரட்டி ஆர்கே சாமி உன்னை விட சொன்னா, இப்ப அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்கே சாமி ஒரு பயங்கரவாதி. இனிமே நீ எனக்கு தேவையில்லை. என்னைக்காவது என் நாடு வல்லரசு ஆகுங்கிற நம்பிக்கையில தாண்டா எனக்கும் வல்லரசுன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த வல்லரசு உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் எங்க நாடு வல்லரசு ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது. தடுக்க நினைக்கிறவனும் உயிரோட இருக்க முடியாது. Yes!
சாரி சார், வல்லவர் சார் உத்தரவு. யாரா இருந்தாலும் உள்ள அனுமதிக்க முடியாது. யூ ராஸ்கல். Please save me. Come on, open the Vande Mataram. நான் காந்தியா நடந்துக்கிறதும் சுபாஷ் சந்திர போஸா மாறுறதும் இனிமே நீ நடந்துக்கிறதா இருக்கு. வல்லரசு, வாசிம் கான பாதுகாக்க தான் உன்னை வச்சிருக்க, சுட்டு கொலை பண்ண இல்ல. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏன் இப்படி வெறி முடிச்சு அடைகிற? இவரை சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? டிபார்ட்மெண்ட் பேரையே கெடுத்துட்டியே. நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஆபீசரா? இல்ல இல்ல, நான் போலீஸ்காரன் இல்ல. நான் ஒரு இந்தியன். இந்தியன் இந்த மண்ணுல பிறந்த சாதாரண மனுஷன். பெத்த தாயோட கற்ப சூறையாட வர மிருகத்தை கொல்றதுக்கு அப்பா கிட்டையும் தாத்தா கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும் ஒரு மகன் நினைச்சானா அவன் முகத்துல அந்த தாயை காரி துப்புவா. என்ன பொறுத்த வரைக்கும் தாயும் ஒண்ணுதான், தாய் மண்ணும் ஒண்ணுதான். அதனாலதான் இவனை நான் சுட்டு கொன்னேன். இவனுக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை பேரையும் சுட்டு கொல்லுவேன். அந்த உரிமை எனக்கு இருக்கு. எனக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணுல பிறந்த 90 கோடி மக்களுக்கு அது இருக்கு. அதை தடுக்கிற அதிகாரம் எவனுக்கும் கிடையாது. மிஸ்டர் வல்லரசு, உங்க ஃபீலிங்ஸ்ங்களால புரிஞ்சுக்க முடியுது. 12 மணிக்குள்ள இவனை உயிரோட ஒப்படைக்கலன்னா நம்ம சிட்டியை அழிச்சிருவேன். ஆர்கே சாமி மிரட்டி இருக்கிறான். சிட்டியில ஓடுற ஏதோ ஒரு பஸ்ல பாம்பு வச்சிருக்கிறானா? இப்ப எப்படி? மிரட்டலுக்கு பயப்படுறவன் போலீஸ்காரன் இல்ல சார். இந்த மாதிரி சவாலை சமாளிக்கிறவன் தான் போலீஸ்காரன். ஹலோ சார், நான் சிட்டி பேசுறேன். வாசிம் கான வல்லரசு ஷூட் பண்ணிட்டான். உங்க பிளான்லாம் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சொல்றா, எந்த பஸ்லடா பாம்பு வச்சிருக்கீங்க? சொல்றா. எந்த பஸ்லன்னு தெரியாது, ஆனா வச்சது யாருன்னு தெரியும். அவன் எங்க இருக்கான்? ஹோட்டல் பாண்டியன், ரூம் 302. உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். பஸ்ல பாம்பு இருக்கிற விஷயத்தை சொல்லி முதல்ல எல்லா பஸ்ஸையும் ஸ்டாப் பண்ணணும். இந்த நியூஸ் மக்களுக்கு தெரிஞ்சா பெரிய கொந்தளிப்பாயிரும். அப்புறம் எப்படி பஸ் நிறுத்துறது? நிறுத்தி காட்டுறேன். இறங்குடாக்கல, இறங்குடா, இறங்குடா. நாங்க எவ்வளவு விசாரிச்சு பார்த்தோம். அவன் திரும்ப திரும்ப ஒரே பதில் சொல்லிட்டு இருக்கான். வடமொழி டெப்போல வச்சேன்னு சொல்றான். ஆனா இந்த பஸ் தெரியலங்கிறான். கரெக்டா 12 மணிக்கு வெடிக்கிற மாதிரி பாம் செட் பண்ணி வச்சேன்னு சொல்றான். ஆனா பஸ் நம்பர் தெரியாதுங்கிறான். இப்போ ஒரு 500 பஸ் மேல ஓடுதுடா. எந்த பஸ்ல வச்ச சொல்றான்? பெயிண்டா இருக்கு. வடபழனி டிப்போ இருந்து டைம் கீப்பர் பேசுறேன் சார். நேத்து ராத்திரி ஏதாவது பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிச்சீங்களா? ஆமா சார். அந்த பஸ் நம்பர் என்ன? 25G. அந்த பஸ் இப்ப அங்க இருக்கா? லைன்ல போயிருக்கு சார். என்ன போயிருச்சா? இப்ப எங்க இருக்கும்? காலையில 5 மணிக்கு பூந்தமல்லில இருந்து புறப்படும் சார். 7 மணிக்கு அண்ணா சார் இருக்கும். 9 மணிக்கு பூந்தமல்லி, 11 மணிக்கு அண்ணா சார் இருக்கும். சார் இப்ப பஸ் ஸ்ட்ரைக் நடக்கிறதுனால அநேகமா மவுண்ட் ரோட்ல நிக்குன்னு நினைக்கிறேன் சார். நீங்க பாம்ப் ஸ்குவாட் ரெடி பண்ணி வைங்க. நான் பஸ்ஸை கண்டுபிடிச்சேன் உடனே உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புறேன். ஓகே.
இந்த பஸ்ல பாம்பு இருக்கு. எல்லாரும் ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க, சீக்கிரம். சார் நாங்க ரெடி சார். கமான், இங்கதான். கமான். யார் நீங்க? வல்லரசு. அவங்க எல்லாம் காப்பாத்த வந்தவங்க இல்ல, அழிக்க வந்தவங்க. ஏன் ஆளுங்க? எப்படியும் பாம்பு தேடி வந்துடுவேன் எனக்கு தெரியும். அதனாலதான் பாம்பு ஸ்குவாடா ஏன் ஆளுங்களை வச்சேன். வாசிம் கானை ரிலீஸ் பண்ணாம கொண்டுட்ட இல்ல, 10,000 பேர் செத்து சிட்டி பூரா அழியறத நீ பார்க்கணும். அவனை அடிச்சு உயிரோட கொண்டு வாங்கடா.